100% கன்ஃபார்ம் சாட்சியங்கள் இருந்தா தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதாவது லால என்ன சொல்லுதுன்னா எக்ஸப்ஷனல் கேசஸ், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ், இப்ப சொல்ற வார்த்தை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ரொம்ப அரிதிலும் அரிதான, ரொம்ப சமுதாயத்தோட இருதயத்தை பிழியக்கூடிய கேசுகள்ல மிகவும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும் இன்னைக்கு ரூல். பழைய காலத்துல தூக்கு தண்டனை வாசனா ஆயுள் தண்டனை எக்ஸெப்ஷன், இப்போ ஆயுள் தண்டனை இஸ்னா தூக்கு தண்டனை தான் எக்ஸெப்ஷன். அப்ப இந்த கேஸ்ல தூக்கு தண்டனை கொடுக்கும்போது இன்னொரு ஒரு விதிமுறை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எல்லா ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம சுத்தி அப்படியே இப்படி வந்தா இதுல இருந்து இது போச்சு, இதுல இருந்து இது போச்சு, இதுல இருந்து இது போட்டா அப்ப இவன் தான் கொலை பண்ணிருப்பான். இப்படி சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் வரும்போது ஜெனரலா தூக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல, ஏன்னா எவிடன்ஸ் கிளியரா இல்ல அப்படின்னு. சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சங்கிலி தொடர்பாங்க. எல்லா சங்கிலி தொடரும் கரெக்டா இணையணும். ஒரு செயின் பிரேக் ஆச்சுனாலும் அப்ப சங்கிலி தொடர் இணையாது. அப்ப நீங்க அக்யூஸ்ட நீங்க தண்டிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த சங்கிலி தொடர்லாம் இணைஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் காமிக்கணும். இதெல்லாம் இணைஞ்சா அக்யூஸ்ட் தான் கில்ட்டிங்கிறத பாயிண்ட் பண்ணணும். இல்ல ஒருவேளை கில்ட்டியாவும் இருக்கலாம், இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சங்கிலத்தோட இணைஞ்சனால மட்டும் ஒருத்தரை பனிஷ் பண்ண முடியாது. அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ், சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் உடஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணும், எது தஷ்வந்த் தான் கில்ட்டின்னு பாயிண்ட் பண்ணும். இந்த இடத்துல செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் மேல் சொன்ன காரணங்கள் கம்ப்ளீட்டா உடஞ்சு போனதுனால தஷ்வந்த் கில்ட்டிங்கிறத ப்ராசிக்யூஷன் தரப்பால ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கறது நீதிமன்றம் ஒரு காரணத்தை சொல்லுது. அது ஒரு வேலிட் ரீசன் தான். ஏன்னா நீங்க மேற் சொன்ன அந்த காரணத்தெல்லாம் நீங்க